மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும். ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். இந்த வீடியோவில் நான் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆடி 18 அண்ட் ஆடி அமாவாசை 2 நாள் கண்டினியூஸாக வந்தது இல்லையா, அந்த vlogs தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டேஸ்க்குன்னு யூஸ்வலாக ஒரு ரொட்டீன் இருக்குது. யூஸ்வலாக ஃப்ரைடே நைட் அன்னைக்கு இந்த அழுக்கு கறி துணியெல்லாம் ஊற வச்சுருப்பேன். அதை காலையில் எந்திரிச்சு ஒரு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டோம்னா இந்த வாரமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால எப்பவுமே கறி துணியெல்லாம் ஃப்ரைடே நைட்டு ஊற வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொட்டீன். இது இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்க போது கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை ப்ராப்பராக பண்ணிடுவோம். அண்ட் எவ்வளோ நாள் நம்ம விட்டுருக்கோம், இதை நம்ம இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக புரியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் வச்சுக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல ஹேபிட் தான் என்னை பொறுத்தவரையிலும். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம், தேங்காய் பால், அது கூட உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா. இன்னைக்கு ஆடி 18 அப்படிங்கிறதுனால காலையில் ஆப்பமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நேற்றே நான் மாவு அரைச்சி நைட்டு வச்சுருந்தேன். காலையில் கரெக்டாக அது புளிச்சு வந்திருந்தது. ஸோ நமக்கு இப்போ ப்ராப்பராக இருக்கும் ஆப்பம் செய்யறதுக்கு. நம்ம ஊர்னா தான் ஆடி 18னா ஸ்பெஷல். இங்கே லீவ் எல்லாம் கிடையாது பெங்களூர்ல. எப்பவும் போல ஒரு சாதாரண ஒரு நாள் தான். இன்னைக்கு சாட்டர்டேல ஆடி 18 வந்தனால லீவ் கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஊர்ல இருந்தோம்னா சொந்த பந்தம் இதெல்லாம் எல்லாத்தோடையும் பேசிட்டு ஜாலியா பொழுது போயிருக்கும். எல்லாம் வெளியிலலாம் போயிட்டு. இன்னைக்கு வீட்லங்கிறதுனால எல்லா எல்லா கால்ஸும் நம்ம WhatsApp இதுலயே போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைய ஆரம்பிச்சாச்சு. காலையில அவங்க எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே நான் ஆல்மோஸ்ட் பாதி குக்கிங் முடிச்சுட்டேன். பாதி குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் எந்திரிச்சு வந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டீ போட்டு குடிச்சோம். காலையில இன்னைக்கு சாஃப்ரான் டீ போட்டேன். சாட்டர்டே அன்னைக்கு காலையில எந்திரிச்சு ரிலாக்ஸிங்கா அந்த டீய குடிக்கிறது ஒரு நிஜமாலுமே ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங்கு. சண்டே அன்னைக்கு எவ்வளோதான் நெனச்சாலும் அந்த ஃபீலிங் வராது. ஏன்னா அடுத்த நாள் மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் இருக்கும். ஸோ முடிக்க வேண்டியதெல்லாம் அவசர அவசரமா முடிக்கணும்னு, இந்த ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு தோன்றது கண்டிப்பா அது சாட்டர்டே அன்னைக்கு மட்டும் தான் இருக்கும். ஆப்பத்த நல்லா முக்கி சாப்பிடுற அந்த தேங்காய் பால் காலையில உடைச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்த தேங்காய்ல செஞ்சோம்னா, அதுதான் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி திருவி ஃப்ரீசர்க்குள்ள வச்சிருக்கிறதோ, இல்ல ஆல்ரெடி உடைச்சு வச்சிருக்கிறதுலயோ பண்ணோம்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீலும் இருக்காது. ஸோ காலையில புதுசா தேங்காய் உடைச்சு, அத ஒரு 1/2 மூடிய வச்சு தேங்காய் பால் பண்ணிட்டு, இதுக்கு நான் எப்பவும் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். யூசுவலா ஏலக்காய் போடுவேன். ஆனா, இப்ப கொஞ்ச நாளா அந்த ஏலக்காய் சேர்த்துனா ரொம்ப ஃப்ளேவர் அதுதான் வருது. அதனால ஏலக்காய் சேர்த்தாம தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இந்த 2 அட்டைம் செய்றதுக்கு இத்தன பாத்திரம் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு, கிச்சன் எல்லாம் ஒரு நீட்டா கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. கடைக்கு போறது, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்குற ஐடியாஸ் இருக்கு. அதனால அ இத எல்லாத்தையும் அப்பவே கையோட எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ற இந்த ஆப்பச்சட்டி கேஸ்ட் அயர்ன் ஹெவி வெயிட்டு, பாலிஷ்டு ஃபினிஷு. இது ப்ரீ சீசன்டாவே கிடைக்குது. நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட இருந்தது. யூடியூப் சேனல்லேருந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல மூலமா தான் நான் ஆர்டர் பண்ணி நான் இத வாங்கினேன். நிஜமாலுமே நல்லாயிருக்கு குவாலிட்டி பொறுத்தவரையிலும். ப்ரைஸும் வேற எந்த ஆன்லைன் ஷாப்பையோ இல்ல Flipkart, Amazon கம்பேர் பண்றப்போ இவங்க கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்கு. என்கிட்ட யூஸ் பண்ற அத்தன அயர்ன் பாத்திரமும் இவங்க கிட்ட வாங்கினது தான். நான் அவங்களோட ஃபோன் நம்பர் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். புஜுக்கு இன்னைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. ஈவினிங்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. காலையில மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் அவன் ரெடி ஆயிட்டு இருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டான். ஸோ அவன விட்டுட்டு நாங்க இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லங்க. வீட்டுக்கு ரொம்ப நாளா கார்பெட் வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஃபீலிங் இந்த அத வாங்கி வச்சுட்டு, அத யாரு கிளீன் பண்றது? அத யாரு வாஷ் பண்றது? அழுக்காயிடுச்சுன்னா அத எப்படி கிளீன் பண்றது? அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலி சரி ஓகே, அழுக்கானா அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வாங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா மெயின்டெயின் பண்ண கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் பெங்களூர்ல இருக்க குளிர் தான். போற வழியிலேயே ஒரு காஃபி குடிச்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு, அங்க பெரிய ஒரு ஆலமரம். அதுக்கு அடியில ஆலமரமான்னு தெரியல. அதுக்கு அடியில ஒரு காஃபி கடை. ரொம்ப நைஸ் லொகேஷனா இருந்தது. சரின்னு அங்கேயே நின்னு காஃபி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி மழை தூறிக்கிட்டே தான் இருக்கு எப்பவுமே.
ஸோ இதுதான் பெங்களூரோட பியூட்டியே. இவ்ளோ மரத்துக்கு நடுவுல தான் இந்த சிட்டி இருக்கு. ஸோ ரொம்ப அம் இது எனக்கு பெங்களூர்ல ரொம்ப புடிச்ச விஷயம். டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். ஆனா, அங்க எங்களுக்கு கார்பெட் செட் ஆகல. அங்க விலை கம்மியா தான் இருந்தது. பட் நான் நெனச்ச கலர்லயும், ஃபினிஷ்லயும் அங்க கிடைக்கல. மத்த பொருள் எல்லாம் பார்வை பார்த்துட்டு, சில கிராசரிஸ் அப்புறம் தேவையானது கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல அ சிலது டிமார்ட்ல மட்டுமே தான் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில சில கார்பெட் கடையெல்லாம் சர்ச் பண்ணி 2, 3 கடைக்கு போயிட்டு ஃபைனலி ஒரு கடையில எங்களுக்கு புடிச்ச விலையில நாங்க நெனச்ச சைஸு, கலர்ல கிடைச்சது. அந்த சாஃப்ட் ஃபினிஷும் இருந்தது. ஸோ அங்கேயே கார்பெட்ட வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில ஸ்டார் பிரியாணில அவங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி, எனக்கு ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியாச்சு. ப்ளஸ் கரும்பு ஜூஸ் கடையில ஒரு கரும்பு ஜூஸு, கேஷ்யூ நட் மில்க் ஷேக்குன்னு அ எங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்னென்ன ஃபேமஸா இருக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு ஆடி 18 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். வந்துட்டு வரும்போதே நல்ல பசி. ஒரு 3 மணி இருக்கும். அதனால வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நைட்டு ஆப்பமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். பட் அடுத்த நாள் காலையிலத்துக்கு ஏதாவது பண்ணுமே அப்டின்ட்டு அதுக்கு மாவு இல்ல. ஸோ அதனால கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அண்ட் ஈக்குவல் பார்ட் ஆஃப் கருப்பு கவுனி அரிசி அண்ட் நார்மல் இட்லி அரிசி இது எல்லாத்தையும் போட்டு யூசுவலா எப்பவும் போல இட்லிக்கு ஊற வைக்கிற மாரி ஊற வச்சுட்டேன். நைட் அரைச்சு வச்சுட்டு தான் தூங்கணும். ஸோ தட் காலையில நம்மளுக்கு அதுதான் இட்லி மாவுக்கே. இதெல்லாம் தான் நான் டிமார்ட்ல வாங்குனது. இந்த பில்லோ கவர்ஸ் வந்து நம்பளோட இந்த சோஃபாவுக்கு மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. அதனால இது வந்து ₹70ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதில 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் இவ்வளோ தான் நான் டிமார்ட்ல வாங்குனேன். நான் வந்து எப்பவுமே தேவையில்லாதத வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டேன்னா, கண்டிப்பா வாங்க மாட்டேன். அண்ட் இது நாங்க வரும்போதே செக்யூரிட்டி வந்து 2 பார்சல் குடுத்தாங்க. உங்களுக்கு 2 பார்சல்ஸ் வந்திருக்கு அப்டின்ட்டு. ஒண்ணு என்னன்னா, சில பொடிங்க. குளியலுக்காக யூஸ் பண்ற குப்பைமேனி பொடி, அப்புறம் மஞ்சள் தூள், ஆர்கானிக்கான மஞ்சள் தூள் நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். அது கூட இந்த இடியாப்ப உரல் வந்து நான் Flipkartல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இந்த மர உரல்ல நல்லா மெலிசு மெலிசா இருக்கும் அந்த ஓட்டை. இதுலருந்து நம்ம புழியறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சன்ன சன்னமா அந்த இடியாப்பம் வரும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு பெருசா வந்துட்டு இருந்தது. சரி சன்னமா இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைச்சது. 300 சம்திங். ஸோ அதனால இத ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்தது. ரொம்ப ஓட்டை சின்னதா இருக்கு. இதுல எப்படி வருமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கணும். அத பார்க்கும்போதே உடனே ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் டயர்டா இருந்தனால இன்னைக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல. இதுதான் நாங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்த மேட். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செம்ம சாஃப்ட்டா இருந்தது. இதோட பிரைஸ் 2500 சம்திங். நாங்க வந்து ஏதோ பெஸ்ட் ப்ரைஸா வாங்கியிருக்கோம்னு நெனச்சுட்டுருக்கோம். இது வந்து அந்த அளவுக்கு தான் வருமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங் புஜுவோட ஃபுட்பால் கிளாஸ் இருந்தது. இது அவனுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ஹாபி. நாங்க கூட சரி 2 நாள் ஃப்ரீயா இருந்துக்கோடா அப்படின்னு சொல்லுவோம். பட் அவன் வந்து எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன அப்படியே கூட்டிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போயிட்டோம். ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் அவனது வந்து ரொம்பவே பத்தாம போயிருது. 10 டூ 12 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பசங்க டக்குன்னு வளர்ந்துடுற மாதிரி இருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு ஆடி 18 வேற. ஏதாவது புதுசு அவன் இன்னைக்கு போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போயிருந்தோம். அண்ட் பக்கத்துல இருக்க கடையில ஓரளவுக்கு சீப்பா கிடைச்சது. சரி எப்படியும் பத்தாம போறது தானே அப்படின்னு 2 செட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நைட் ஆல்ரெடி டயர்டா இருந்தது. ஆப்ப மாவு இருந்தனால அதையே ஊத்தி சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி ஊற வச்சிருந்த இட்லி மாவ மட்டும் அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு டே இப்படியே நல்லபடியா முடிஞ்சுது. ஆடி 18 அவ்வளோதான். மதியானம் ஊற வச்சிருந்த அரிசி மாவ மட்டும் அரைச்சு நல்லா கலக்கி உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையில வந்து இட்லி ஊத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். காலையில அடுத்த நாள் ஆடி அமாவாசைங்கிறதுனால நோ நான்வெஜ் ஒன்லி வெஜிடேரியன் தான். இந்த வீடியோல நெக்ஸ்ட் நீங்க கன்டினியூஸா பார்க்க போறது நான் ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்ச குக்கிங் தான். ஒரு 1 1/2 ஹார்ஸ்ல நான் எல்லா ஐட்டத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணி செஞ்சிருந்தேன். ஸோ அத பத்தி நான் சில டீட்டெயில்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்களும் இந்த மாரி நெறைய ஐட்டம் செய்றீங்க அண்ட் கெஸ்ட் எல்லாம் நான் வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து செய்யற சில டிப்ஸ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணது பாயாசத்தோட. ஸோ ஃபர்ஸ்ட் டெசர்ட் வச்சுட்டோம்னா, அது கொஞ்சம் சூடு ஆறிட்டு இருந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பாயாசம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில கருப்பு கவுனி அரிசி மாவு அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதற்கு சாம்பார் பண்ணியிருந்தேன். முருங்கக்காய் சாம்பார். ஸோ அத வச்சு சாப்பிட்டாச்சு. அதனால காலையிலேயே சாம்பார் வேலை முடிஞ்சுது. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல், பாவக்காய் புளிக்குழம்பு அண்ட் பீட்ரூட் தயிர் குழம்பு, வடை, பாயாசம், ரசம் இதெல்லாம் தான் பண்ண போறேன் இப்போ. இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு பெருசா நாங்க படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிடல. என்னோட மாமனாரோட நினைவு நாள் வந்து இன்னும் 4 நாள்ல வர்றதுனால அன்னைக்கே சாமி கும்பிட்டுக்கலான்னு இன்னைக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தோம். எல்லாத்துக்கும் வெஜ் நெறைய ஐட்டம் செஞ்சு சும்மா இலையில வச்சு சாப்பிட்டோம்.
நெறைய ஐட்டம் சமைக்கிறப்ப நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், ஒரு பாத்திரத்தையே வாஷ் பண்ணி திரும்ப அதையே யூஸ் பண்ணிக்கிறது. முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்ச பாத்திரத்திலேயே அத வந்து முதல்ல எடுத்து வச்சுட்டு, அதிலேயே பீட்ரூட்டையும் தாளிச்சுட்டேன். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு, இதிலேயே தயிர் கலந்து எடுத்து வச்சோம்னா, பீட்ரூட் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில செய்யறதுனால, நமக்கு வந்து பாத்திரம் நெறைய சேராது. பிளஸ் ஒரு பாத்திரத்தில ரெடி ஆயிட்டு இருக்கப்போ, இன்னொன்னு ஐட்டத்துக்கு நம்ம பக்கத்தில ப்ரிப்பரேஷன்ஸ ஆரம்பிச்சிரலாம். இப்போ பீட்ரூட் வெந்துட்டு இருக்க இந்த டைம்ல நான் வடைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்துல சைடுல பாவக்காய்லாம் கட் பண்ணி அதுக்கு தேவையான தேங்காய்லாம் திருவி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அப்பவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. டக்கு டக்குன்னு இத பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காம, அத டக்கு டக்குன்னு செய்யும்போதே நமக்கு சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். பாதியில நிறுத்தி நம்ம இத பண்ணணுமா? இத இப்படி பண்ணுமா? அப்படின்னு யோசிக்கும்போது மட்டும் தான் அது எப்பவுமே லேட் ஆகும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசியா ரசம். ரசத்துக்கும் வந்து நான் பருப்பு காலையில வேக வைக்கும்போதே பருப்பு எடுத்து வச்சிருந்தேன். அதையே தக்காளி அண்ட் புளி எல்லாம் கரைச்சு வச்சிருந்தேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதில மசாலாஸையும் பூண்டையும் தட்டி போட்டு ஆட் பண்ணிட்டா, அத தாளிச்சு கொட்டி ஒரு கொதி வந்துட்டா அதோட வேலை முடிஞ்சுது. தயிர் குழம்புக்கு எப்பவுமே கடைசியா தான் தயிர் ஆட் பண்ணணும். சாப்பாடு வைக்கிறது முக்கியமான விஷயம். நீங்க சாம்பார் வைக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சிரணும். அப்பதான் அது நம்ம சாப்பிடும்போது கரெக்ட்டா ஆறி கரெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்கும். நீங்க குக்கர்ல வச்சாலும் சரி, அண்ட் நார்மலா அடுப்புல வச்சு வடிச்சு எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் மத்த பிளான ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்க நெறைய பேர கூப்பிடுறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்ட்டா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். காலையில ரொம்ப சீக்கிரமாவே இட்லி சாப்பிட்டனால நல்லா பசி ஆயிருச்சு. ஒரு 2:30, 3 மணி இருக்கும். அப்பதான் வந்து நான் சாப்பிட்டேன். அண்ட் எல்லா ஐட்டமும் நல்லா டேஸ்ட்டா வந்திருந்தது. எஸ்பெஷலி பாயாசம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நைட் ஆப்பா மாவு இருந்தது. ஸோ, அத வேஸ்ட் பண்ண வேணாம்ன்னு அன்னைக்கு நைட் அத வச்சு டின்னர முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் அந்த இடியாப்ப உரல் புதுசு வாங்குனேன் இல்லையா? அத வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ, அதோட ரிவ்யூவ இந்த வீடியோல நான் ஆட் பண்ண போறேன். காலையில நேத்தத்த சாப்பாடு நெறைய மிச்சமா இருந்துச்சு. ஸோ, அதனால அத தாளிச்சு லெமன் ரைஸு, கொஞ்சம் நெடக்கடலை எல்லாம் போட்டு புஜ்ஜுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்தாச்சு. அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காவ நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி குடுத்துட்டேன். இதுக்கும் ஒரு லெமன் ரைஸ்க்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும். காலையில வந்து முட்டை குழம்பு வச்சிருந்தேன். ஸோ தட் இடியாப்பம் பண்ணும்போது முட்டை குழம்பு நல்லா பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் அப்டின்ட்டு. நான் எப்பவுமே இந்த டபுள் ஹார்ஸ் பத்திரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் இடியாப்பம். இது நீங்க லைட்டான ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா சாஃப்ட்டா வரும். நான் இத யூசுவலா எப்பவும் பெனையிற மாரி கொஞ்சம் திக்கா பெனஞ்சுட்டேன். பட் அந்த அளவுக்கு திக்கா இந்த மாரி சப்பாத்தி மாவு பதத்துல பெனஞ்சு உள்ள போட்டு பிழியறக்கே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கு மேல முடியாது அப்டின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் தண்ணி ஊத்தி அத மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிழிஞ்சேன். அப்போ ஓரளவுக்கு வந்தது. ஆனாலும் டைட்டா தான் இருந்தது. சரி கடைசில நம்ப ஹெல்ப் கூப்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர கூப்ட்டு அவர புழிஞ்சு தர சொல்ட்டேன். நான் ஒரு 1/2 கப்பு தான் பத்திரி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா, போதும் கரெக்ட்டா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு ஒரு 12 இடியாப்பம் வந்தது. ஸோ, பட் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. அவ்வளோ நூல் நூலா, குட்டி குட்டியா நூல் நூலா இருந்தது. சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. ஆனா புளியறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ, இத வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி பெனையும்போதே கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவா விட்டு லூஸாவே பெனஞ்சு புழிஞ்சோம்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல நான் அத அந்த மாரி ட்ரை பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் அத அப்லோட் பண்றேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு கோசம்பரி சாலட் பண்ணியிருந்தேன். அந்த சாலட்காக யூசுவலா ரா மேங்கோ நான் எப்பவும் கொஞ்சம் வச்சிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்தியே வாங்கி ஊறுகாய் போடணும்னு நெனச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஊறுகாயும் தீந்துருச்சு. கடையில வாங்குற ஊறுகாய்லாம் எனக்கு அவ்ளோ பிடிக்கிறதில்ல. பட் என் கைக்கு ஊறுகாய் போட்டா சீக்கிரம் சீக்கிரம் கெட்டு கெட்டு போயிருது. அதனால சரி கொஞ்சமா மாங்கா வாங்கி அத வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்ட்டு, ஜஸ்ட் 2 மாங்காவ மட்டும் நல்லா மெலிசு மெலிசா கட் பண்ணிட்டு, அது கூட உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெந்தயமும், சீரகமும் அரைச்ச தூள் வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாரி நல்லா குலுக்கி வச்சிரணும். ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதில வந்து நல்லெண்ணெயில கடுகு போட்டு தாளிச்சு, ஆறுனதுக்கப்புறம் அதோட சேர்த்து கலக்கி வச்சுட்டேன். இந்த தடவ ஹோப்ஃபுல்லி இது கெடாதுன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். காலையில ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பார்க்கலாம். இது கெடாதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தாலோ, கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஸோ தட் இது நெறைய பேத்துக்கு போகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் லாங் வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் நம்ம மினி விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.